தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 110:5. உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: என் தலைவர் உம் வல பக்கத்தில் உள்ளார், தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, நீ கவலைப்படாதே, நான் உன் வலது பரிசத்தில், உன் வலது பாகத்தில், உனது வலது புறத்தில் நான் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களை எதிர்க்கின்ற எதிரிகள் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். சாத்தான் உங்களை சுத்தி வலை விரித்துக் கொண்டு உங்களை எப்பொழுது விழ தள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நான் பொறுமையாக உனது விசுவாசத்தை சோதித்துக் கொண்டே இருக்கின்றேன். நீ விசுவாசத்தில் வல்லவனாக விளங்கின பின்பு நான் கோபப்பட்டு உன் எதிரிகளை அழித்து உனக்கு முழுமையான வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தர காத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த கிருபையின் நாட்களில் நாம் நமக்குள்ள போராட்டங்களை சகித்துக் கொண்டு இறைவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வோம். நாம் முடிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்றி அவரது கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கூடுமான மட்டும் கடைபிடித்து வாழ்வோம். கர்த்தர் நமது வலது பக்கத்தில் நின்று நமக்கு சார்பாக எதிர்களை அளித்து வெற்றியை தருவார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களது வலது பரிசத்தில் எங்களுக்கு பாதுகாப்பாக, எங்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் முழுமையாக பரிசுத்தமாக வாழ்வோம் என்று முடிவெடுத்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் முடிவை ஆசீர்வதிங்க. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. எப்பொழுதும் எங்கள் வலதுபத்தில் நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.